இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 27/2/2026 இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை, கரிநாள்னு போட்டிருக்கோம். சூரியனுடைய கதிர்வீச்சு கிட்ட வருதுன்னு அர்த்தம். அதனால சுய காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்வது நல்லதல்ல. இன்றைக்கு தசமி காலையில 12:54 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ஏகாதசி வந்துடும். அதுவுமே மாலை 10:50 வரைக்கும் இருக்கும். பின்பு துவாதசி வந்துடும். திருவாதிரை நட்சத்திரம் காலையில 11:05 வரைக்கும் இருக்கும். பின் புனர்பூசம் என்கிற ராமரின் நட்சத்திரம் வந்துடும். சர்வ ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்னைக்கு ஏகாதசி நாள், விஷ்ணுவின் நாள். 12லேருந்து 1:30 வரைக்கும், சாயங்காலம் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் நல்ல நேரம். 10:12 ராகு காலம், 3:4:30 யமகண்டம், 7:30-9 குளிகை நேரம். வார சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். மிதுன ராசிக்குள் சூரியன் 2 நாழிகை 32 வினாழிகள் இருப்பார். 6:29க்கு சூரியனின் உதய நேரம். இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்குள்ள போற சந்திரனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். இன்றைய நாளிலே ஆயுஷ்மான் யோகமும் வணிஜை கரணமும் என்கிற யோக கரணங்களை கொண்டது. ஆயுஷ்மானுங்கிற விதை விதைக்கிறது நல்லது. புதுசா ஆடைகள் வாங்கி போட்டுக்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் தரும் காரியங்கள்லாம் செய்தால் நல்லது. 27ஆம் தேதி பிப்ரவரியான இன்று சூரியன், ராகு, புத வக்கரமாக, செவ்வாய், சுக்கிரன் என்று 5 கிரகங்கள் சேர்ந்ததாக கும்பராசி, சனி மீனராசி, மிதுன ராசியிலே குரு வக்கரம், சிம்ம ராசியிலே கேது என்று இன்றைக்கு கோச்சாரங்கள் இருக்கக்கூடிய நாளிலே ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்கிற இந்த ராசியிலே நமக்கு சந்திர பகவானின் எஃபெக்ட் ஆனது 3ஆம் இடமான மிதுன ராசியிலே இருப்பது, குரு வக்கரகதியிலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவருடன் சேர்ந்து அமர்வது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், உங்களுக்கான ரெகக்னேஷனை கொடுக்கும். குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதுவும் குரு சூரியனையும் பார்க்கிறார், அதுவும் யோகத்தை கொடுக்கும். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் நிச்சயம் உண்டு. இன்றைய நாள் ஏகாதசி விரதம் இருப்பது அப்படின்னு முத நாள்லேருந்து நம்ம இருக்கணும். நேத்தியிலேருந்து விரதம், சாயங்காலத்துலேருந்து நம்ம சாப்பிடாம விரதம் இருந்து, நாளைக்கு துவாதசி அன்று பாரணை அப்படிங்கிற விஷய பாடல்களை எல்லாம் கேட்டு பின்பு உணவரும் போது நீங்க நினைக்கிற காரியத்தை நீங்க செய்து முடிக்கலாம். சாயங்கால வேளையில் அவசியம் விஷ்ணு கோயிலுக்கு சென்று விஷ்ணு வழிபாடை செய்து வாருங்கள். பல விதத்திலும் நன்மை நடக்கும்.